கல்யாணத்துக்கு பெண்ணு ஒரு தாயாகிற அளவுக்கு தகுதியாகிறவுக்கு வரணும்னா கன்னி ராசிக்கு வரும்போது 6-3-18 நட்சத்திரம் கடந்து வருது. அப்போ அந்த 18 வயசுக்கு மேலே தான் ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த காலத்தில் எழுதுனது. அது அப்போ எழுதுனாங்க, இன்றைக்கி தானே மாற்றி வச்சுருக்காங்க. அன்றைக்கி ஒரு பெண்ணு வந்து சமைஞ்சு 18 வயசுக்கு மேலே வாழ்க்கை வாக்கப்பட்டு போகணும்னு சொன்னாங்க. அப்போ அது கன்னி, அங்கே நோய் இல்லாமல் பார்த்துக்கணும், இந்த பக்கம் மரணம் இல்லாமல் பார்த்துக்கணும், துலாம்ங்கிற அங்கீகாரம் வச்சாங்க. பாருங்கள், அந்த இடத்துல சித்திரை நட்சத்திரம் என்ன வருது? சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் போயிடுச்சா, மீதி எத்தனை பாதம் இருக்குதுங்க? யாராவது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 3ஆம் பாதத்தில் பிறந்துட்டாங்கன்னா வாழ்க்கை சரியில்லாமல் போனாலும் வாக்கப்பட்ட இடத்துல வாழ்ந்துருவாங்க. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வாக்கப்பட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு போய் தாய் வீட்டுக்கே போயிட்டாங்கன்னா அஸ்தமோடு சித்திரை அமர்ந்து வாழ்வை கொண்டு மங்கை நூலிழப்பால் பத்தினி விதவையாகலாம். அந்த காலத்திலே பாட்டு இருக்குது பாருங்கள். அப்போ அந்த உத்திர நட்சத்திரம், அந்த சித்திரை நட்சத்திரம் எல்லாம் அது கொடுக்குது. இந்த துலா ராசியில் வந்து கல்யாணம் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவம் கல்யாணம் எதுக்காக வச்சாங்கன்னா பாருங்கள், சித்திரை நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது 2 பாதம். அப்போ அங்கே செவ்வாய்ங்கிற புருஷன் அங்கே தான் இருக்கார். மேலே மேசத்தில் இருக்கிற செவ்வாய் சுக்கிரன் வீட்டை பார்க்குது, கரெக்டுங்களா? அங்கே சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கறதுனால தான் அந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்குது. அப்போ மேசத்தில் இருந்து அந்த சுக்கிரன் வீட்டை பார்க்கறதுனால இங்கே ஆண் பெண் 2 சேருதுங்களா. அங்கே சூரியன் வந்து என்ன ஆகிறாரு? சூரியன் நம்ம உடம்பு எப்போவுமே பாருங்கள், நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் ஹீட் இருக்கும் இல்லைங்களா? எப்போவுமே அந்த ஹீட் டெம்பரேஷன் தான் இந்த உடம்புல இருக்கும். நம்மளுடைய மர்மம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஹீட் எப்போவுமே இருக்கும். அந்த ஹீட்டு கொந்தளித்து அதிகமாக வந்துச்சுனால் நம்மளோட உயிர் சக்தி வெளியேறின்னு சொல்லித்தான் அந்த மேசத்துக்கு 7ஆம் இடம் சிறுநீரகம், அது மர்மஸ்தானம். அந்த இடத்துல ஹீட்டை குறைச்சி வச்சா தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். ஹீட்டு பொங்குச்சுன்னா உயிர் சக்தி வெளியே இருந்தால் அங்கே சூரியன் நீசமாக வச்சுருக்காங்க பாருங்கள், புரிஞ்சுங்களா? அந்த சூரியன் நீசமானதுனால தான் அங்கே 5ஆம் அதிபதி அங்கே நீசமாகிறார், கரெக்டுங்களா? எங்கே? அப்போ காலச்சக்கரத்துக்கு 5ஆம் அதிபதி நீசம். அப்போ எந்த வீட்டில் நீசமாகிறார்? 7ல் நீசம். அப்போ இந்த 7ஆம் இடத்துல சூரியன் வந்து அந்த உச்ச சூரியன் இங்கே பார்க்குதுங்க. அவங்க கொடுக்குற ஹீட்டு தான் இவங்களுக்கு பாடிக்கு வருது. இங்கிருந்து அங்கே போகலிங்க, என்ன துலாத்திலேருந்து போகலை, மேசத்தில் பரம உச்ச 10 டிகிரியில் அங்கிருந்து வரக்கூடிய ஒளி மட்டும்தான் டெம்பரேச்சர் கரெக்டாக கொடுத்தனால 180 டிகிரி 108 கரெக்டாக டெம்பரேச்சர் கரெக்டாக கொடுத்தனால உடம்பு பாடி கரெக்டாக இருக்குது. அதிகமாக ஹீட்டாக இருந்தால் காய்ச்சலுங்கிறோம், ரொம்ப லோவாக இருந்தால் குளிருங்கிறோம். அப்போ இதை கரெக்டாக எங்கே டெம்பரேச்சர் பண்ணி நம்மளோட உடம்பை எப்படி பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிறது பற்றி வைக்கிறோம் என்னங்கம்மா? அப்போ 8ஆம் பாவம் அப்படியே அங்கே வாங்க, இங்கே கல்யாணம் முடிச்சிட்டிங்க. அப்போ கல்யாணம் 7ஆம் பாவம் அங்கீகாரம், 8ஆம் பாவம் தான் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யம்னு சொன்னீங்க. அப்போ மரணத்துலேருந்து மாங்கல்யம் வரைக்கும் அந்த ஏன் மாங்கல்யத்தையும் மரணத்தையும் ஒன்றா வச்சாங்க? மரணத்தையும் மாங்கல்யத்தையும் ஒன்றா வச்சுருக்காங்க. செவ்வாயினா விதவைன்னு அந்த காலத்தை சொல்லி வச்சாங்கல்லங்க, என்னங்க? செவ்வாயினா விதவை. 2 4 7 8 12 தான் கணவன் தோஷமானா, கணவன் இழந்துட்டால் ஏதாவது ஒரு வழியில் விதவை கோலம் ஆயிடுவாங்கன்னு வச்சாங்க. அப்போ 8ஆம் இடம் செவ்வாய் வீட்டில் அந்த மாங்கல்யம் இல்லைனால் அந்த செவ்வாய் விதவை தானே, புருஷன் இல்லைனா, அதனால் அது 8ஆம் இடம் செவ்வாய். அங்கே என்ன கிரக நீசம்? அப்போ காலச்சக்கரத்துக்கு அது எத்தனாவது வீடு? அப்போ 4ஆம் அதிபதி தாய் ஸ்தானாதிபதி போய் 8ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ அந்த 4ஆம் இடம் என்பது சுகம், என்னங்க? 1 மேசம், லக்னாதிபதி எங்கே நீசமாகிறாரு? ஒரு உயிர் இறந்துட்டா லக்னம் நீசமான சனி ஆயுள்காரகன் எங்கே நீசமாவார்? வெரி குட். எங்கே இறந்தாலும் மேசத்தில் தானே சனி நீசம், அதை மறந்துடாதீங்க. மேசத்தில் சனி நீசம். ஒரு உயிர் அங்கே ஆயுள் முடிஞ்சுது, அங்கே தான் ஒரு உயிர் பிறக்குது, ஒரு உயிர் இறக்குது. அதனால தான் சனி கொண்டு போய் எங்கே வச்சுருக்காங்க? அங்கே வச்சுருக்காங்க. அந்த சனியோட அந்த பாடியை சனியோட இறந்துட்டால், ஒரு உயிர் இறந்துட்டா எல்லோரும் எங்கே எடுத்துகிட்டு வருவாங்க சார்? வீட்டுக்கு வருவாங்க. எங்கே இருந்தாலும் வீட்டில் தானே வைப்பாங்க. அப்போ இந்த லக்னாதிபதி உயிர் இறந்தது நீசமாயிருச்சா, 4ஆம் இடம் வீட்டுக்கு வந்துருச்சு அந்த உயிர், மறுபடியும் அதை எங்கே எடுத்துகிட்டு போவாங்க? இருங்க, 8ஆம் இடம் என்பது 8ஆம் இடம் என்பது உயிர் புதைக்கணுமல்ல. அப்போ அது அங்கே 4ஆம் இடத்துலேருந்து அது எங்கே வருது? விருச்சியத்துக்கு வருது. அந்த உடம்பை புதைக்கணும்னா அந்த காலத்தில் சுடுகாடு 2வது. அந்த உடம்பை புதைக்கணும்னா விருச்சிகத்தில் செவ்வாய்ங்கிற ஒரு ஆயுதம் கடப்பார அந்த பூமியை தோண்டி அந்த சந்திரனுங்கிற உடம்பு நீசமானதை கொண்டு அதுக்குள்ளே மூடி அது 8ஆம் இடம் மர்மம்னு வச்சாங்க. அதனால் அந்த இடத்துல 8ஆம் இடம் நீசம். எப்படி? கரெக்டுங்களாம்மா? அதுக்கப்புறம்
10ஆம் இடம் தான் கர்மம் பண்ணுற இடம்னு சொன்னாங்க. அதனால தான் 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். அந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானங்கிறது தான் அங்கே உத்திராட நட்சத்திரம் அங்கே பிறக்குது. அங்கே உத்திராடம் மீதி 3 பாதம் அங்கே இருக்கிறதுனால தான் அந்த ஆத்மாவை எரிக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன கிரக நீசம்? அந்த குரு நீசமானதுனால அந்த உயிர் சக்தியை அங்கே தான் நீசமாகிறார். அதனால தான் காலச்சக்கரத்துக்கு 10. அப்போ நீங்கள் தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு இளைய மகன்னு சொல்லி கொல்லி வைக்கிறாங்களே, அந்த லாஜிக் என்னென்னா, தாய்க்கு தலைமகன் அப்படின்னா தாய் எத்தனை மடங்க? 4க்கு 10 எடுங்க பார்க்கலாம். கடகத்துக்கு 10. அப்போ நான் தாய்க்கு தலைமகன்னா 10ஆம் இடம் தலைமகன்னா 10ஆம் இடம் மேச வீடு. தலைமகன் மூத்த மகன் என்ன கிரகம்? வெரி குட். என்ன கிரகம் உச்சமாகுது? அதனால் தலைமகன் அங்கே உச்சம். அதனால் தாய்க்கு தலைமகன் அங்கே சனி நீசம். அதனால் அம்மாவுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு தாய்க்கு தலைமகன் மேசம். அதே தகப்பனுக்கு இளைய மகன்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் யார்? தனுசு. தனுசுக்கு 10ஆம் இடம் எடுங்க. புதனோட வீடு. புதனை இலசு. அதனால் தகப்பனுக்கு 10 இலசு. அதனால் தகப்பனுக்கு இளைய மகன். வாழ்க்கையில் பெண்கள் ஜோதிடம் பார்க்குறது ரொம்ப ரேருங்க. ஏன்னா நம்ம ஜோதிடம் ஆண்களெல்லாம் நிறைய ஜோதிடம் பார்க்குறோம். சில தடுமாறி எப்படியும் அவங்களுக்கு ஒரு நிறைவு கொடுக்குறோம். அதுக்கே நம்ம எத்தனையோ கூச்சங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பெண்கள் அதுலேருந்து வெளியில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு போய் இந்த ஜோதிட உலகத்துக்குள்ளே நானும் ஜாதகம் பார்த்து உன் தலையெழுத்தை மாற்ற போகிறேன்னு சொல்லி சக்திகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியில் வர்றாங்க. அது நம்மளுக்கு கிடைச்ச பிரசாதம் அல்லவா? அதில் நீங்கள் எப்போ கொண்டு வேணாலும் அந்த வீடியோ போட்டுக்கலாம். அந்த வீடியோவில் இப்போ 100, 150, 200 ஜோசியர் இருக்காங்க. அத்தனை பேர்த்துடைய வீடியோ அம்மா வீடியோ முதல்ல இருக்குது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நிறைய கால்ஸ் வருதுங்க அப்படிங்கிறாங்க. அந்த கால்ஸ் வருதுன்னு அவங்க சொன்னால் தான் தெரியும். ஏன்னா அது சேனலை உருவாக்கிட்டோம். அப்போ எல்லோரும் பேசுனா அதில் சேனலை போட்டு விட்டால் அதை நகர்த்திக்கிட்டே வர வர யாரோ ஒருத்தருக்கு நல்லா பேசுகிறாங்கன்னு பிடிக்கும். அதை பார்த்த உடனேயுமே அவங்களுக்கு ஒரு அந்த நம்பர் அங்கே கீழே இருக்கும். அந்த நம்பருக்கு அம்மா எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்பாங்க. அவங்க என்ன பீஸ் வச்சுக்கிறாங்களோ அதை சொல்லுவாங்க. அந்த பீஸுக்கு அவங்க ஃபோன்லேயே ஜாதகம் பார்த்து வீட்லேயே உட்காந்து 2 பணம் சம்பாரித்து இந்த தர்ம தொழிலை செய்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானுங்க ஐயா. என்னங்க? அப்போ நம்ம இன்றைக்கி இவங்க பேசுகிறத நான் கேட்குறேன்னா, இந்த 43 வருஷத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஜோதிட உலகத்துக்குள்ளே போய் மக்களுக்கு இவ்வளவு தூரம் நம்ம செஞ்சதில் முதல்ல அந்த பத்மாவதி அம்மா அவங்க அவங்களோட அந்த உண்மையான அந்த ஃபீலோட அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கற்றுக்கிட்ட வித்தை. அவங்கள நம்ம ஒரு நல்லதாக கொண்டு வந்திருக்கோம். அவங்க ஃபேமிலி அவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தாயா ஒரு தந்தையா நம்ம அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ அடுத்த பிறவியில் நம்ம இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு பவர் அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். நம்ம ஒரு வள்ளுவர் இனத்தில் பிறந்து ஒரு ஜோதிட கலைப்பில் கற்று அப்போது இந்த மாதிரி அவங்களுக்கு சில தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர்த்துகளுக்கு இந்த ஜோதிட கலையை இப்போ தான் நான் 2வது முறை கிளாஸுங்களா அது ஐங்கிரி ஜோதிடத்தில் முடிச்சுட்டு இப்போ இந்த பரிகாரம் ஒரு 50 பரிகாரம் மக்களுக்கு கொடுக்குற இன்றைக்கி வந்திருக்கேன். 4ஆம் தேதி அன்னைக்கு அதே ஐங்கிரி ஜோசியத்தில் நாமக்கல்ல 4ஆம் தேதி அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. இன்னொரு 51 இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை தேடிட்டு வர. அது பெரியோர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால். அப்போ இன்னும் இந்த ஆதிகால பரிகாரங்கள்னு உங்கள் கையில் கிடச்சிருச்சுன்னா நாம் தைரியமாக வர்றவங்களுக்கு இன்னென்ன பரிகாரங்கள் செஞ்சு நீங்கள் பலன் அடைஞ்சு நீங்கள் வெற்றி ஆகுங்கன்னு காசே இல்லைனாலும் பரிகாரம் வெற்றியாகும் இல்லையா? அந்த ஒரு விளக்கத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறக்காக வந்தோம். அதில் அவங்க அம்மா பேசின ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாகவே 1330 பரிகாரம் எழுதி புக்கு உங்களுக்கெல்லாம் கொடுத்துறோன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. என்னங்க?